நான் வெளியிட்டேனா இல்லையா என்பதை டிவியிலிருந்து கட் செய்திடுகிறேன், நீங்கள் பாருங்கள். இப்போ இங்கே ஒரு சாட்டை பார்க்கிறீர்கள். இங்கே தேவனுடைய, நான் சுருக்கமாக வருகிறேன், தேவனுடைய வழிநடத்துதல், ஒரே தேவன் அவர் எப்படி வழிநடத்துகிறார் என்ற காரியத்தில் இப்பொழுது மோசேக்கு தரிசனமாகிறார். இங்கே மோசேக்கு தரிசனமாகிறார், மோசேக்கு தரிசனமாகிறார். இது எல்லாவற்றையும் பார்க்கும்போது கர்த்தருடைய தூதனாக மோசேக்கு தரிசனமாகிறார். நான் கர்த்தர் என்று சொல்கிறார். நீங்கள் ஆராதனை பார்க்கிறார். நான் தேவனாகிய கர்த்தர், நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவனாகிய கர்த்தராக இருக்கிறேன், தேவனாகிய கர்த்தர் என்று சொல்கிறார் மோசே. இங்கு வருகிறார், நான் இஸ்ரவேலின் மத்தியில் வாசம் பண்ணுவதற்காக எனக்கு ஒரு உடன்படிக்கை பெற்று உண்டாக்கும். யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் நீங்கள் 8 முறை பார்க்கிறனால் உடன்படிக்கை பெற்றார்கள். ஆசரிப்பு கூடாரத்தை உடன்படி சொல்லுங்கள். இதை உடன்படிவிட்டு ஆசரிப்பு கூடாரம் ஆகிவிட்டது. அங்கே அந்த அதே அதிகாரத்தில் யாத்திராகமம் 25ஆம் அதிகாரத்தில் 21, 22 வசனத்தை பார்த்தால், நான் அங்கே 2 கேருபீன்கள் மத்தியிலிருந்து அவர்களோடு பேசுவேன் சொல்லுகிறார். நீங்கள் அதே நேரத்தில் என்ன புத்தகம் 7ஆம் அதிகாரம் 89ஆம் வசனம் படிங்க. அதே நேரத்தில் என்ன புத்தகம் 7ஆம் அதிகாரம் 89ஆம் வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீர்கள். மோசே தேவனோடு பேசும்படி தேவனோடே பேசும்படி ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்கும் போது தன்னோடே பேசுகிறவரின் சத்தம் சாட்சி பெட்டியின் மேலுள்ள கிருபாசனமான 2 கேருபீன்களின் நடுவிலிருந்து உண்டாகும். முள்செடியின் மேல் நின்று ரூபமுள்ளவராக காட்சியளித்தவர் இப்போது உடன்படிக்கை பெட்டிக்குள் ஆவியானவராக இருக்கிறார். அப்படியானால் ரூபமாக காட்சியளிக்கிறவரும் ரூபம் இல்லாமல் காட்சியளிக்கிறவரும் இருவர் அல்ல, ஒருவர். அங்கே நீங்கள் அந்த நியாயவிதி புத்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 18 முதல் பார்த்தீர்களானால் பலி அங்கீகரித்து போவதை பார்க்க முடிகிறது. இங்கே அதாவது மனோவிடத்திலும் கிதியோனிடத்திலும் பலி அங்கீகரித்து செல்கிறார். அந்த 13ஆம் அதிகாரம் 18 படிக்கலாம். அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன? அது அதிசயம் என்றார். அக்கினி ஜுவாலை பலிபீடத்திலிருந்து வானத்திற்கு நேராக எழும்புகையில் கர்த்தருடைய தூதனானவர் பலிபீடத்தின் ஜுவாலையிலே ஏறி போனார். அதை மனோவாவும் அவன் மனைவியும் கண்டு தரையிலே முகம் குப்புற விழுந்தார்கள். பின்பு கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவுக்கும் அவன் மனைவிக்கும் காணப்படவில்லை. அப்பொழுது அவர் கர்த்தருடைய தூதன் என்று மனோவா அறிந்து தன் மனைவியை பார்த்து, நாம் தேவனை கண்டோம், சாகவே தேவனை கண்டோம். காணக்கூடாதவர் காணக்கூடியவராக அங்கு காட்சியளிக்கிறார். தொடர்ந்து அடுத்த வசனமும் அதைத்தான் குறிக்கிறது. அப்படியானால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, காணக்கூடாத தேவன் அங்கே காணக்கூடியவராக வெளிப்படுகிறார், போய்விடுகிறார். பாருங்கள், பின்பு இந்த தேவாலயத்தை ஆசரிப்பு கூடாத முறைமைகளை அவர் தான் ஏற்றெடுக்கிறார். ஏனென்றால் அதுவும் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். எபிரேயர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை நீங்கள் படித்து பார்த்தால், கிறிஸ்துவானவர் வரப்போவர் அன்பிற்குரிய பிரதான ஆசாரியரை வெளிப்பட்டு கையால் செய்யப்பட்ட கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதுமுத்தமாக சரீரத்தை காட்டுகிறார். இந்த கூடாரத்தின் வழியாக இளங்காலை வெள்ளாட்டு கடாவின் ரத்தத்தினால் அல்ல, தமது சொந்த ரத்தத்தினால் ஒரே தரம் மகாபரிசுத்த ஸ்தலத்துக்கு சென்றார். அப்படியால் இங்க இருக்கிற சகல ஆசரிப்பு கூடார உடன்படிக்கை பற்றி அங்க இருக்கிற எல்லா காரியத்தையும் அவரை ஏற்றுக்கொள்கிறார். பின்பு ஆலயம் வருகிறது. சாலமோன் கர்த்தருடைய நாமத்திற்கு அவர் ஆலயத்தை கட்டுகிறார். அந்த 1 ராஜாவின் புத்தகம் 8ஆம் அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்த்தால் ஆலயம் கட்டுவதை பார்க்க முடிகிறது. அங்கே ஆலயத்தை கட்டிவிட்டு அந்த ஜெபிக்கிறார். 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பார்த்தால் அவர் சொல்லுகிறார், என்னாலும் என் கண்களும் என் இருதயமும் இந்த ஆலயத்தில் இருக்கும் என்று சொல்லுகிறார். அப்படியானால் இங்கே தேவன் வாசம் பண்ணுகிறார். ஒரு சம்பவம் உண்டாகிறது. சனகரி இஸ்ரவேல் ஜனத்தை அழித்து போடும் என்று வருகிறார். அப்பொழுது எசேக்கியா ராஜா இந்த பத்திரத்தை வாங்கி கொண்டு 2 ராஜாவின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 14 முதல் வாசிங்க. எசேக்கியா ஸ்தானாபதிகளின் கையிலிருந்து நிருபத்தை வாங்கி வாசித்த பின்பு அவன் கர்த்தரின் ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து கர்த்தரை நோக்கி எங்கே ஆலயத்தில் உடன்படிக்கை பெட்டிக்குள் இருக்கிறார். அந்த சீயோனிலிருந்து கொண்டு அங்க வைக்கப்பட்டிருக்கிறது. விரித்து கேருபீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் ராஜாவாயிருக்கிறீர், தேவனாயிருக்கிறீர், இவைகளெல்லாம் தேவம் என்று சொல்லி ஜிவர் ஜெபித்தார்.
35 வசனத்தில் 185,000 பேரை கர்த்தர் சங்கரிக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய தெய்வீக தன்மை செயல்களை அறிய வேண்டும். தேவஸ்தானத்தில் தேவனை பார்க்க முடியாது. வானத்தையும் பூமி நிரப்புகிறவர், வானம் சிங்காசனம் பூமி பாதப்படியாக இருக்கிறவர். அவர் இங்கே செயல்படுகிறார். மகிமையின் தேவனை ஆபிரகாம் கண்டான் என்று புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். மகிமையின் கர்த்தரை சிலுவையில் அறைந்தார் என்று 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். யார் மகிமையின் கர்த்தரை சிலுவையில் அறைந்தார்கள்? யார்? அங்கே தரிசனம் எல்லாம் கொடுத்தது யார்? இந்த இயேசு கிறிஸ்து. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே வந்தவர் உடன்படிக்கை பற்றி பேச ஆரம்பித்தவர். ஆசரிப்பு கூடாரத்தை மாற்றிவிட்டு சீயோனில் இருந்து கர்த்தருடைய உடன்படிக்கை பற்றி கொண்டு வைக்கிறார்கள். அங்கே இருந்து பேச ஆரம்பிக்கிறார். இப்பொழுது இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஒருவர் தான், மூவர் அல்ல. வேதத்திற்கு எல்லாரும் கீழ்ப்படிந்தாக வேண்டும். இந்த பரிசுத்த வேதாகமம் சத்தியம். ஆர்சிக்காரர்கள் பார்த்தால் அது சத்தியம் என்று சொல்வார்கள், சிஎஸ்ஐக்காரர்கள் அதான் சத்தியம் என்று சொல்வார்கள், பெந்தேகோஸ்து இங்கெல்லாம் இருந்து வந்தவன் தான். ஒவ்வொரு விவாகம் அதான் சரி சரி என்று சொல்வார்கள். ஆனால் எது சரி என்று தெரிந்து கொண்டால் அதை நாம் முழுவதுமாக கடைபிடிக்க வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்கள். அடுத்த செக்ஷன்ல பார்ப்போம். இணையதளத்தில் திருத்துவ போதனை வேதாகம் அடிப்படையிலானதா என்று அடித்து பாருங்கள். அங்கே இதற்கு மாற்றம் வந்திருக்கிறதா, அப்படி இருக்கிறதா என்பதை அறிந்து கொண்டு இந்த ஆளன் வேத பொருட்டனா இல்லையா, பொய்யனும் பொய்க்கு பிதாவுமானவனா இல்லையா, இந்த ஆளனை இயக்குவது யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இந்த ஆளன் இது இருக்கிறதா இல்லையா என்பதை குறித்து விளக்கம் தருவார். இந்த ஸ்லைட்ல ராபின்சன் அவர்கள் இயேசு கிறிஸ்துவ பலூனுக்கு அப்புறம் ஒப்பிட்டு சொல்றார். அதாவது பலூன் நினைத்துக் கொள்ளுங்கள், பலூன் காற்றை பார்க்க முடியாது, பலூனுக்கு ஒரு காற்றை பிடித்து விட்டேன். தேவன் ஆசீர்வதிக்கப்பட்டார். இந்த அதுதான் இது. பலூனுக்குள்ள இருக்கிறதால காத்து, அதுதான் இயேசு, அதுதான் வந்தாரு, அவர் தான் போனாருன்னு சொல்லிட்டு தெய்வனாக இருக்கக்கூடியதான ஒருவரை பலூனுக்கும் காத்துக்கும் ராபின்சன் அவர்கள் ஒப்பிட்டு பேசுகிறது மன வருத்தத்தை எங்களுக்கு அளித்தது. ஆனால் ராபின்சன் இப்போ என்ன பண்ணாரு, அதெல்லாத்தையும் போட்டுட்டு இதெல்லாத்தையும் விட்டுட்டார். இந்த பலூன் ஊதுனது, அப்புறம் காலி பாட்டில் காட்டினது. ஆனால் ராபின்சன் இப்போ என்ன பண்ணாரு, அதெல்லாத்தையும் போட்டுட்டு இதெல்லாத்தையும் விட்டுட்டார். இந்த பலூன் ஊதுனது, அப்புறம் காலி பாட்டில் காட்டினது. ஆனால் ராபின்சன் இப்போ என்ன பண்ணாரு, அதெல்லாத்தையும் போட்டுட்டு இதெல்லாத்தையும் விட்டுட்டார். இந்த பலூன் ஊதுனது, அப்புறம் காலி பாட்டில் காட்டினது. இல்லை, அதெல்லாம் அவரால் ஆக்சுவலாக கட் பண்ணிக்க முடியும். ஏன்னு கேட்டால் கட் பண்ணியிருந்தாருன்னா டிவிடியே இருக்காது. அவர் எதுவுமே இது பண்ணி பேசுகிற பகுதிகள் எதுவுமே இல்லாமல் போயிருக்கும். அதனால் அதை அவர் இது பண்ணல, அதை கட் பண்ணாமல் அவர்களை இது போட்டிருக்காரு. இவருக்கு ஏன் மனவேதனை வந்ததாம்? நடந்த சம்பவம் என்ன? நீங்களே பாருங்க. அவன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட போது 3 நாள் உலகத்துக்கு ஆண்டவர் இல்லாமல் போனார். ஒருவேளை ஆவியாக செயல்பட்டார் என்றால், அவர் ஆவியாக இருந்து செயல்பட்டார் என்றால் விருப்பமாக இப்பொழுது இயேசு கிறிஸ்து மத்திய மார்க்கில் மனுஷனா தேவன். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், யோவான் 8ஆம் அதிகாரம் 41 வசனத்தில் மனுஷனாகிய என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள், மனுஷனாகிய என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள். அப்போஸ்தலர்களும் மோசே முதல் மத்தியஸ்தர்களுக்கு அதன்படி இவரை மனுஷனாக சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பார்த்தால் மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு மூலம் நமக்கு கிருபை உண்டாக, வேறு மூலம் மனுஷனாகிய இயேசு கிறிஸ்து மூலம். அதேபோல் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் என்ன சொல்கிறது? மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அதன் நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார். தேவன் அதிகாரங்களோ சரித்திருக்கிறார். அப்பொழுது ஆதித்தன்மை அந்த இடத்திலும் இந்தியாவிலும் எங்கும் அவர் ஆதித்தன்மை தேவனாக இருக்கிறார். அந்த சரீரம் அழிந்து போனாலும் தேவனுக்கு மாற்றம் கிடையாது. அதாவது வெறும் வெறும் காற்றை பார்க்க முடியாது, வெறும் காற்றை பிடித்து விட்டேன். தேவன் ஆசீர்வதிக்கப்பட்டார். இந்த அதுதான் ஆவியான தேவன் மரியாள் போய் எடுத்த சரீரத்தை இடிக்கிறார், சரீரத்தை மறைக்கிறார். தேவனுக்கு ஒரு கோட்டோர் இல்லை. அவர் எடுத்த சரீரம் தான்
தேவன் வர்க்கத்தில் ஒருவராகவும் நபர்களில் மூவராகவும் இருப்பதை வேதம் தவறு என்று சொல்லவில்லை. ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஒரே சமயத்தில் 3 பேரும் ஒரே சமயத்தில் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய இந்த 3 பேரும் ஒரே சமயத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய ஞானஸ்தானத்தின் பொழுது அவர்கள் காட்சியளிக்கிறதை பார்க்கிறோம். பிதாவினுடைய சத்தம் வானத்திலிருந்து எல்லாரும் கேட்கும்படியாக பிதாவினுடைய சத்தம் கேட்கிறது. பரிசுத்த ஆவி புறாவினுடைய ரூபம் கொண்டு இயேசு கிறிஸ்து மேலே இறங்குகிறார். மாம்சத்தில் வந்ததான அந்த மேசியவாகிய இயேசு கிறிஸ்து தேவனாக அந்த இடத்துல அந்த யோர்தான் நதியிலேருந்து அவர் வந்து கரையேறுகிறார். அப்போ அந்த 3 பேரும் ஒரே டைமில் மீட் பண்ணதை நம்ம அந்த இடத்துல பார்க்கிறோம். இது வந்து ஒருத்தவாதிகளுக்கு பெரிய பிரச்சனை நிறைந்த ஒரு பகுதி. ஆனால் மிஸ்டர் ராபின்சன் அவர்கள் இதற்கான விளக்கத்தை அவங்க இது பண்ணும்போது கொடுக்கும்போது கூட்டாங்க. அவங்க பட்ட பாடு அந்த பகுதியை தாண்டி வெளியே வரத்துக்குள்ள 33 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் வந்தார், நிற்கிறார், அவரே தான் இறங்கினார், வந்தார் என்று சொல்லி சொன்னார். ராபின்சன் பட்ட பாடை நீங்கள் நேரடியாக பார்க்க போகிறீர்கள். இன்னும் ஒன்று சொல்லிடுறேன். இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்த போது, கரையேறிய போது பிதாவாகிய தேவனுடைய சத்தம் வானத்துல இருந்து இட் வாஸ் an audible sound. அப்புறம் பரிசுத்த ஆவியானவர் வந்து புறாவினுடைய ரூபம் கொண்டு வந்தார்ன்றதை பார்க்கிறோம். தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அதுக்கு கரையேறினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஸோ இந்த 3 ஒரே டைம்ல இந்த 3 பேருடைய மேனிஃபெஸ்டேஷன் நம்மளால பார்க்க முடியுது. ஞானஸ்நான வேளையில் 3 வரவில்லை. 30 வருடத்துக்கு முன்பு பரிசுத்த ஆவியினால் ரூபமான கிறிஸ்து, பரிசுத்த ஆவியினால் ரூபமான கிறிஸ்து அங்கே ஞானஸ்நானம் எடுக்கிறார். 30 வருடத்துக்கு அதே பரிசுத்த ஆவியினால் புறாவின் ரூபம் கொண்டு இறங்குகிறார். அதே பரிசுத்த ஆவியானவர் தான் அங்கே பேசுகிறார். 3 ஒருவர். நான் நானும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். தேவன் ஆவியாக இருக்கிறார். அவருடைய கீழார் ஒரு சரித்திரம் எடுக்கிறார். மனிதன் ஒரு சரித்திரம் எடுத்தால் நாம் குமாரன் சொல்லுவோம். பரிசுத்தாவினால் ஒன்று பண்ணி கொண்டாடுகிறார். அந்த ஞானஸ்நானம் பண்ணிக்கிறார். அதே பரிசுத்தாவினால் அவர் எழுதுகிறார். அதே ஆவியானவர் தான் பேசுகிறார். 3 ஆண்டு. மீண்டும் சொல்கிறேன், தேவன் ஆவி பரிசுத்தாவினால் 2 ஆண்டு 3 முடியவே செய்கிறார். ராபின்சன் பட்ட பாடை நீங்கள் பார்த்தீர்கள். இந்த ஆளன் யாருங்க? ஆளுடைய வரலாறு என்னங்க? பரிசுத்த ஆவியினால் இயேசு கிறிஸ்து ரூபமாய் நிற்கிறார். 30 ஆண்டுகளுக்கு முன்பு யோர்தான் நதியில் அவர் தான் ஞானஸ்நானம் எடுக்க வந்திருக்கிறார். அதே பரிசுத்தாய் அவர் மேல் இறங்குகிறது. அதே பரிசுத்தாய் பேசுகிறார். அங்க 3 வருகிறார்களா? அடுத்து வருகிற விவாதத்தில் ஆளுநர் அதற்குரிய தெளிவான விளக்கத்தை தருவார். தராமல் போக அவரால் கூடாத காரியம். எடுத்த கொடுத்ததை அவர் வசன ஆதாரத்தோட நிரூபிச்சார். பிதா குமாரன் பரிசுத்த ஆவின்னு சொல்லி எந்த இடத்தையாவது ஞானஸ்நானம் எடுத்திருக்காங்க கொடுத்திருக்காங்கிறத ஐயா தயவு செய்து உங்களுக்கு எடுத்து சொல்லணும். அவர் எடுத்து காமிச்ச வசன காமிச்சாரு அப்படின்றத சொன்னாங்க. அதான் என்கிட்ட லாஸ்ட்டாக இருக்கு அவர் ஜெர்னல் செஷன் கன்வர்ஷன் செஷன். நான் இன்னும் அதில் ஒரு சில விஷயங்கள் எடுத்து சொல்ல வேண்டியது. அது சொல்லும் போது அதற்கு நம்ம பதிலே சேர்த்து நான் சொல்லுவேன். பிகாஸ் ஐயாவும் லாஸ்ட் 10 மினிட்ஸ்க்கு எனக்கு லாஸ்ட்டாக இது 10 மினிட்ஸ் இருக்கு. அதுக்கான வசன ஆதாரம் உண்டா இல்லையான்றதுக்கு அப்போ நம்ம ஐயா சேர்த்து பொறுத்துக்கணும். அந்த இது இருக்கணும். அப்போ 10 நிமிஷம் இது பேசணும். இந்த ஆளன் எல்லா கேள்விகளுக்கும் விடை கொடுத்தாராம். அதை மாற்றி மறைத்து விட்டார்களாம். இப்பொழுது இவர் என்ன கேட்டார்? நான் அங்கே இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஞானஸ்நானம் கொடுத்த எடுத்த எல்லா ஆதாரங்களையும் நிரூபித்து விட்டேன். எங்கெல்லாம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்று சொல்லி நாமமில்லா ஞானஸ்நானம் கொடுத்திருக்கிறார்கள் என்று நீங்கள் நிரூபிக்க வேண்டும் என்று சொன்னார். எத்தனை இடத்தை நிரூபித்தார்? இந்த ஆளன் யாருங்க? பவுல் கூறின ஓனா யாருங்க? மறுக்கிறவரால் கூடுமானால் மறுப்பு தெரிவிக்கட்டும். அப்போ அவருடைய 20 நிமிஷத்துல அவர் ஞானஸ்தானத்தை குறித்து பேசினவர் அநேக தேவனுடைய முழு ஆலோசனைகளுடைய அடிப்படையிலே அவர்கள் ஞானஸ்தானத்தை குறித்தும் ரட்சிப்பை குறித்தும் தாறுமாறாக அவர்கள் மாற்றி பேசினார்கள். அப்படித்தான் நடந்ததா என்பதை நீங்கள் நேரடியாகவே பாருங்கள். இப்பொழுது ஞானஸ்நான சப்தத்துக்கு வந்துக்கிறோம். இங்குதான் தேவன் ஒருவர் என்கிற விஷயம் இங்குதான் வெளிப்படுகிறது. இவ்வளவு நேரம் நாம் பேசின விஷயம் இதுவரையிலும் நாம் பேசிக்கொண்டிருந்த விஷயத்தினுடைய பொருள்தான். ஒருவர் ஜலத்தினால் ஆவியினால் பிறவாவிட்டால் தேவன் ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. எப்படி பிறந்தார்கள், யார் யார் பிறந்தார்கள், எப்படி செல்லுவார்கள்
என்பதை குறித்துதான் விஷயம். 3 பேர் உண்டென்றால் 3 நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்திருக்க வேண்டும். இப்பொழுது விஷயத்துக்கு வருகிறேன். இயேசு கிறிஸ்து இங்கு மனிதனாக பூமியில் இருக்கிறார். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 புத்தகத்தில் ஜெபம் பண்ண கற்றுக் கொடுப்பதில் அவர் குரு, உபவாசத்தை கற்றுக் கொடுப்பதில் அவர் குரு, அற்புதங்கள் செய்ய கற்றுக் கொடுப்பதில் குரு, பிசாசுக்களை துரத்துவதை கற்றுக் கொடுப்பதில் குரு, தேவனிடத்திலிருந்து வாங்கி எல்லாவற்றையும் கொடுக்கிற விஷயத்தை கற்றுக் கொடுப்பதில் அவர் குரு. ஒருவன் தேவனை ஏற்றுக்கொண்டு மரித்தால் அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்பதை காட்டிக் கொடுப்பதில் அவர் குரு. ஆக மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 புத்தகத்தில் அவர் மனிதனாகவே செயல்படுகிறார். அவர் போகும்போது ஒரு காரியத்தை சொன்னார். நான் போகிறேன், வேறொரு தேற்றவாளன் வருவார், ஒரு சக்தி ஆகியானவர் வருவார். அந்த சக்தி ஆகியானவர் உங்களை, நம்மை அல்ல, அவர்களை, அங்கே இருந்த சீசர்களை, அந்த சக்தி ஆகியவர் வந்து உங்களை சகல சத்தியத்தில் வழிநடத்துவார். யோவான் 16:13. அந்த சக்தியாவில் வந்து எப்படி வழி நடத்தினார் இங்குதான் விஷயம். அதற்கு முன்பாக, அவர் போவதற்கு முன்பாக மரித்த பின்பு மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானை பார்க்கும் பொழுது லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் 23ஆம் அதிகாரத்தில் மரிக்கிறார். 24ஆம் அதிகாரத்தில் அவர்களோடு கூட சொல்லுகிறார். 24ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தில் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. இதற்கு நீங்கள் சாட்சிகளாக இருக்கிறீர்கள் சொல்லிவிட்டு வாக்குத்தத்தத்திற்காக எங்க போயிருங்கள்? எருசலேமில் போய் பார்க்கிறீர்கள் சொல்லிவிட்டார். பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கை 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிங்க. அப்போஸ்தலர் 1:3. அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி, நமக்கல்ல அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி, தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பார்க்கும்போது இவர் இந்த கட்டளை நம்மிடத்தில் கொடுக்கவில்லை. மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 16ஆம் வாசி. 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறிப்பிட்டிருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு, அங்கே அந்த சீஷர்கள், அந்த யூதாசை தவிர மற்ற 17 பேரும் இயேசுவை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள், அதிலும் சிலர் சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் இங்கே இயேசு கிறிஸ்து 12 சீஷரை பார்த்து சொல்கிறார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி, நீங்கள் தான் சீஷராக்க வேண்டும். நீங்கள் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் நமக்கு சொல்லவில்லை, அதை குறித்து கொள்ள வேண்டும். 1900 வருடங்களுக்கு முன்பு போனோம் என்றால் இந்த சம்பவம், இந்த நிகழ்ச்சி மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்து எழுந்து அவர்களுக்கு கொடுத்த காட்சி, அவர்களுக்கு சொன்ன காரியம். அவர்கள் மூலம் இல்லாமல் ஒரு நபர் கூட சீசனாக முடியாது, ஒரு நபர் கூட ஊழியராக முடியாது, ஊழியக்காரராக முடியாது, ஒரு நபர் கூட விசுவாசியாக முடியாது. இது மனசில் இருக்கட்டும். இவர்களுக்கு நீங்கள் ஞானஸ்நானம் கொடுங்க என்று அதிகாரம் கொடுத்து விட்டார். மார்க் 16 படிங்கள். மார்க் 16. அவர்கள் புறப்பட்டு போய், அதிகாரத்தை பெற்ற சீஷர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள்.
கர்த்தர் அவர்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் அவர்களுடனே கூட இருந்து கிரியையை நடப்பித்து அவர்களை கொண்டு கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். அப்படியானால் இவர்களை கொண்டு என்ன கிரியை நடப்பித்து எந்த வசனங்களை உறுதிப்படுத்தி இருக்கிறார்? அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நபர் கூட கெட்டு போகக்கூடாது. இப்போ மத்திய மாதத்தில் 4 புத்தகத்தில் அவருடைய வேலை முடிந்து விடுகிறது, போய்விடுகிறார். இப்பொழுது அப்போஸ்தலர் நடவடிக்கை வரும்போது என்ன நடக்கிறது? அப்போஸ்தலர் நடவடிக்கை 1ஆம் அதிகாரத்தில் இவர்கள் 11 பேரும் அங்கே இருக்கிறார்கள். மத்தியான் ஒரு சீட்டு போட்டு 26ஆம் வசனத்தில் எடுக்கிறார்கள். அப்பொழுது 12 பேர் ஆகிறார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கை 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது அங்கே பரிசுத்த ஆவியானவர் யோவேல் தீர்க்கதரிசி புத்தகத்தில் சொல்லி இருக்கிற வார்த்தைப்படி தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஆவியை, பரிசுத்த ஆவி தேவனாகிய கர்த்தருடைய ஆவி, தம்முடைய ஆவி அங்கே ஊற்றுகிறார். 4ஆம் வசனம் படிங்க. அப்போஸ்தலர் 4. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருடைய வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடியினாலே கலக்கமடைந்தார்கள். தொடர்ந்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 14 முதல் பார்த்தால் பேதுரு 17 பேரோடு கூட இருந்து யோவேல் தீர்க்கதரிசி புத்தகத்தில் சொல்லியிருக்கிற காரியம் நிறைவேறுகிறது. மாம்சமான யாவர் மேல் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று தேவனாகிய கர்த்தர் யோவேல் 2ஆம் அதிகாரத்தில் 27 முதல் சொல்லியிருக்கிறதே அந்த காரியம் நிறைவேறுகிறது. இது முதல் கர்த்தர் நாமத்தில் தொழுவது ஏற்றுக்கொள்ளப்படுவார் என்று சொல்லிய காரியம் நிறைவேறும் என்று சொல்லிவிட்டு தாவீதின் சிங்காசனத்தின் ஆளுகையில் வருவார் என்று சொன்ன காரியம் நிறைவேறும் சொன்ன உடனே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் ஒரே நாள் ஒரே இப்போது நாம் பிரசங்கம் பண்ணது போல ஒரே நாளில் ஒரே சம்பவமாக இருக்கிற சம்பவம் பேசிக்கொண்டிருக்கிறார். ஆகியவர் பேசுகிறார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வரை இந்த அப்போஸ்தலர்கள் சாதாரண மனுஷர்கள். 4ஆம் வசனம் முதல் அவர்கள் அல்ல, ஆவியானவர் அங்கே வந்திருக்கிற எல்லாருடைய பாஷையும் பேச ஆரம்பிக்கிறார். பேச ஆரம்பிக்கும் போது என்ன பேசுகிறார்? 37ஆம் வசனம் முதல் வாசியுங்கள். இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து அவர்களுடைய பாஷையில் பேதுரு அல்ல, பேதுருக்குள் இருக்கிற ஆவியானவர் அவர்களுடைய பாஷையில் அதிகாரத்தை கொடுத்த பேதுரு மூலம் ஆவியானவர் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? பேதுரு மூலம் ஆவியானவர் அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று பாவ மன்னிப்புக்காக இது பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்காக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது எங்களைப் போல நீங்களும் தேவனுடைய ஆவியை பெற்றுக் கொள்வீர்கள், தேவனுடைய பிள்ளையாவீர்கள். இது உலக மக்கள் இந்த கோயம்புத்தூருக்கும் உரியது என்று சொல்லுகிறார். அவனமாக அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். தேவ ஆவியை பெற்று இருக்கிற இடத்தினால் ஆவியினால் பிறக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவினால் ஞானஸ்நானம் பெற்று இங்கே இருந்து தேவனுடைய ஆவியை பெற்ற இவர்கள் தான் தேவனுடைய சரீரமாகிய சபை. இவர்கள் மூலம் நீங்கள் சீசராக்க வேண்டும் என்று சொன்னார். இவர்கள் மூலம் சீசராகி 3000 பேர் இவர்களோடு சேர்ந்து கொள்ளப்பட்டார்கள். இவர்கள் அங்கே என்ன செய்தார்கள்? அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பமுட்டுதலும் ஜெபப்படுதலும் உறுதியாகி தரித்திருந்தார்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 47 என்ன சொல்கிறது? தேவனை துதித்து இந்த ஜனங்கள் தேவனை துதித்து
ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை வேதாகம சரித்திரத்தில் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றவர்கள் தான் ரட்சிக்கப்பட்டவர்கள். இதை நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறது, வரலாறு சொல்லுகிறது. இங்கே ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்துக் கொண்டு வருகிறார், நாம் அல்ல. இது வரலாறு. நான் சொன்னேன், தாத்தா இல்லாமல் அப்பா இல்லை, அப்பா இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் என் பிள்ளை இல்லை, என் பிள்ளை இல்லாமல் பேரன் இல்லை. இந்த இயேசு கிறிஸ்து இல்லாமல் இவர்கள் இல்லை, இவர்கள் இல்லாமல் இவர்கள் இல்லை, இவர்கள் இல்லாமல் இங்கு வரலாறு இல்லை. அப்படியானால் என் அன்பு சகோதரர்களே, எந்த வசன அடிப்படையில் ரட்சிக்கப்பட்டீர்கள்? எப்படி உங்களுக்கு பாவம் மன்னிக்கப்பட்டது? உங்கள் சபையோட வரலாறு எங்கிருந்து ஆரம்பமானது? உங்கள் சபைக்கு அடிக்கலுக்கு யார்? எந்த அப்போஸ்தலன்? சிந்தித்து பார்த்தீர்களா? வரலாறு வேண்டாமா? நம்முடைய வம்சாதாரம் நமக்கு தெரிய வேண்டாமா? வேணுமா வேண்டாமா? இவர்கள் கிறிஸ்து சரீரமானார், கிறிஸ்து நாங்கள் பெற்ற இவர்கள் சரீரமானார், இவர்களோடு சேர்ந்தவர்கள் சரீரமானார். நாம் எப்படி சரீரமாக முடியும்? இயேசு கிறிஸ்து வரும்போது ஏராளமற்ற பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற இவர்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டார். நாம் எப்படி உங்களை ஏற்றுக்கொள்ளவும் என்னை ஏற்றுக்கொள்ளார் சொல்கிறார். நாம் ஏன் ஏற்றுக்கொள்ளணும்? இவரை நடத்துவது ஆதியானவர் என்று ஆணித்தரமாக வசனம் சொல்கிறது. அப்படியானால் நாம் பரிசுத்த ஆவியானவரை நிந்திக்கிறோமா, அவமானிக்கிறோமா, இந்த வேதாகமத்தை பொய்யென்று சொல்கிறோமா, தேவனுடைய நடைமுறை சத்தியம் சரியில்லை என்று சொல்கிறோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒருவன் நம்முடைய பாரம்பரியம் நம்மை ஒருவரும் பரவம் கொண்டு போறார். ஒருவன் மல்யுத்தம் பண்ணால் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படார். அப்போ 4:4 சொல்கிறது 5000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். 5:14 சொல்கிறது ஏராளம் ஸ்திரீகள் புருஷர்களும் இவர்களோடு சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். இந்த சபையை சிறடிக்க இவர்கள் கூடியிருக்கிறார்கள், எருசலேமில் கூடியிருக்கிறார்கள். சபையை சிறடிப்பதற்காக பவுல் வருகிறார். பவுல் வந்து ஸ்தேவானை கொலை செய்ய கூட்டி நிற்கிறார். பிலிப்பு என்பவர் சமாரியாவுக்கு ஓடுகிறார். ஆவியானவர் ஏராளம் காரியங்களை அங்கே செய்கிறார். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசியுங்கள். அங்கே இயேசு கிறிஸ்து நாமத்திற்கும் தேவனுடைய ராஜ்யத்திற்கும் உரிய காரியங்களை பிரசங்கித்த பொழுது, தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். இதை அறிந்தவொரு எருசலேமிலிருந்து யோவான் பேதுரு போகிறார்கள். 15ஆம் வசனத்தை பார்த்தால் அவர்கள் பரிசுத்த ஆவியை பெறாமல், 15ஆம் வசனம் வாசிங்க. இவர்கள் வந்த பொழுது அவர்களில் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே பிதாவாக குமாரனாக பரிசுத்த ஆவியினால் செயல்படுகிற கர்த்தருடைய நாமத்தினாலே, பதவியினால் அல்ல. பிதா என்பதோ குமாரன் என்பதோ பரிசுத்த ஆவி என்பதோ நாமம் அல்ல. ஐயா, எல்லா வசனங்களையும் ஆதி வேற, அக்கி வேற, புள்ளி வேற, வள்ளி வேற வியாக்கியானிக்கிறீங்க. ஏன் இந்த ஒரு வசனம் மட்டும் உங்களுக்கு வியாக்கியானம் கிடைக்காதோ? பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்பது நாமமா? அப்பா என்பது பெயரா? அம்மா என்பது பெயரா? மகன் என்பது பெயரா? ஆண் என்பது பெயரா? பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்திலே கொடுக்க சொல்லுகிறார். நாம என்ன ஒரு கேள்வி வராது உங்களுக்கு? ஏன் அந்த வசனம் என்ன மூடி அடைச்சு வச்சிருக்கா? வியாக்கியானிக்க தெரியாதா? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனுஷன் கெட்டு போக கூடாது. வழிநடத்துவது யார்? பரிசுத்த ஆவியானவர். அந்த ஆவியானவர் தவறு செய்தாரா? ஆவியானவர் தவறு செய்யவில்லை. ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போகிறார். அங்கே சென்றவுடனே கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானத்தை பெறுகிறார்கள். அவர்கள் பரிசுத்த ஆவியை பெறும்படிக்கு கையை வைக்கிறார்கள். பரிசுத்த ஆவியை பெறுகிறார்கள். அதற்குதான் ஆவியானவர் புறப்படுகிறார்கள். இவர்களோடு சேர்த்து கொள்ளப்படுகிறார்கள். ஏன் இந்த பவுல் எப்படி பவுல ஏசப்பா பிடிக்கிறார் இல்லையா? பவுல் அனனியாவை எப்படி ஞானஸ்நானம் பெற்றார்? ரோமர் 6:3 பார்த்தால் அங்கே நாம் எல்லாரும் கிறிஸ்து இயேசு நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்றோம் அல்லவா? அப்படியானால் அந்த அனனியா மூலம் பவுலும் கிறிஸ்து இயேசு நாமத்தினால் ஞானஸ்நானத்தை பெற்றிருக்கிறார். பவுலுக்கு முன்ன ஊழியக்காரன் வர முடியாது, பறக்கவே முடியாது. நீ அந்த பவுல் எப்படி ஞானஸ்நானம் கொடுத்தார்? ரெண்டாவது ஞானஸ்நானம் எடுக்கலாமா? ஒரு ஞானஸ்நானம் ஞானஸ்நானம் எடுத்தாங்களா? அப்போஸ்தலர் நடவடிக்கை 19ஆம் அதிகாரம் 1 வாசிக்கும் போது மேடான வழியாய் பவுல் மேடான வழியாக செல்கிறார். யோவான் கொடுத்த ஞானஸ்நானத்தை பெற்றிருக்கிறார்கள். மனம் திரும்புவதற்கான ஞானஸ்நானம்.
மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை கொடுத்தானே என்றான். அதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். இந்த பவுல் தவறு செய்திருந்தால் பரிசுத்தாவி இறங்குவாரா? கொர்நேலியு வீட்டுக்கு பேதுரை போக சொல்கிறார். கொர்நேலியு வீட்டுக்கு பேதுரு போய் பேசுகிறார். அங்கே பேசுவதை ஆவியானவர் இறங்குகிறார். நீங்கள் தண்ணீரை விளக்கலாமோ? அப்போஸ்தலர் 10:48 கர்த்தருடைய நாமத்தினால் ஞானஸ்நானத்தை கொடுங்கள். அப்படியானால் வேதாகம அடிப்படை முழுவதுமே எல்லா சபையுமே இயேசு கிறிஸ்து நாமத்தில், அதாவது பிதாவாக, சிருஷ்டிப்பில் பிதாவாக, ரட்சிப்பில் மனிதகுமாரனாக, நம்மை வழிநடத்தும் பரிசுத்தமுள்ள ஆவியானவராக செயல்படுகிற கர்த்தருடைய நாமத்தில் தான் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறது.